லாஸ்ட் சீசனே விக்கெட்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் சீசன்ல இருந்தே கொஞ்சம் அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது டிப் ஆக ஆரம்பிச்சது. இந்த சீசன்ல ரொம்ப போக ஆரம்பிச்சது. ஆன் அண்ட் ஆஃபா 1-2 மேட்ச் நல்லா ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹார்ட்லி பார்த்தோம் அப்படின்னா. ஏன் என்ன ரஷீத் கானை ரொம்ப டேஞ்சரஸான பவுலரா பார்த்திருக்கோம். அவரோட 4 ஓவர்ஸ் விட்டுட்டு தான் பவுலர்ஸ் பேட்டர்ஸ் யோசிக்கிறத பார்த்திருக்கிறோம். இப்போ ரொம்ப ஈஸியா டேக்கிள் பண்றாங்கல்ல எப்படி? பாருங்க, எதனாலனா ரஷீத் கானுக்கு ஒண்ணு நடுவுல ஒரு இன்ஜுரி வந்துச்சு. ஒரு பெரிய இன்ஜுரி லே ஆஃப்க்கு அப்புறம் தான் அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடினாரு. அதுக்கப்புறம் இங்க விளையாடினாரு. ஒரு விஷயம், இன்ஜுரிக்கு அப்புறம் வர்றாரு. முன்னாடி ரஷீத் கானோட பால்ல பேட்டர்ஸால இறங்கி வர முடியாது. ஏன்னா ஃபிளைட் கொடுக்க மாட்டாரு. ஸ்வீப் அடிக்க முடியாது. ஏன்னா செம ஃபாஸ்டா போடுவார். நீங்க உட்காரத்துக்குள்ள பால் பட்டுரும். இன்னொன்னு, அவரோட கூகுளி பிச் ஆனோட ஸ்டிடெக் டபாக்னு எவ்வளவு பேட்டர்ஸ் நம்ம பாத்துறோம். எல்பிடபிள்யூ ஆவாங்க அவருக்கு. பால் ரீட் பண்றதுக்கு முன்னாடி கால்ல அடிச்சுட்டு போயிரும். இப்ப வேகம் ஸ்பீடோமீட்டர் படி குறையல, பட் எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஒண்ணு, அவரோட ஓன் ஸ்பீட் கம்மியாயிருக்கு இன்ஜுரிக்கு அப்புறம். இன்னொன்னு என்னதுன்னா, 8 வருஷம் ஆயிடுச்சு. பேட்டர்ஸ் ஒரு சீசன் டேக்கிள் பண்ணதான் செய்வாங்க. இப்ப இவர் ரீடிஸ்கவர் பண்ணிக்கணும். இவர் ஒரு புது பால் எடுத்துட்டு வரணும் அவரோட கேம்ல. 8 பால் வச்சிருக்காரு, 8 வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸ்டில் த்ரெட்டனிங் போலர் தான், பட் பேட்டர்ஸ் பெட்டரா ரீட் பண்றாங்க ஸ்ரீராம். மேபி ரஷீத் கான் அதை பண்ணக்கூடியவர் தான். ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்னோவேட் பண்ணிட்டு திரும்ப வந்தே ஆகணும். அது வருவார்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன்.